கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ ஒரு சாட்சியின் வீடியோ. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் எப்படியாய் கிரியை செய்தது, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியதா இருந்தது அப்படிங்கிறத உங்களோட கூட ஷேர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய நாமத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் மாத்திரம் புகழ்ச்சி உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு 5 வருடம் ஆகிறது. ஏப்ரல் 21 2021 வருஷம் திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிந்து சரியா 7வது நாள் குடும்பமா எல்லாரும் கோவிட்ல அஃபெக்ட் ஆனோம். ஆனாலும் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டது. எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டார். சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இன்றைக்கு எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கோவிட்ல இருந்து சுகமாயி நாங்க வெளியில வந்த 1-2 நாள்லயே மறுபடி எனக்கு சுகவீனம் நேரிட்டது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் காலையில பயங்கரமான ஒரு ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங்ல கஷ்டப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுகிற அளவுக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ட்ரு ஆனதும் டாக்டர்ஸ் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும். யூட்ரஸ் பேக்கில் பாலிப், அதாவது சதை கட்டி இருக்குதுன்னு சொல்லி, இதனால தான் ஹெவி ப்ளீடிங் நடக்குது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணுன்ட்டு எங்கள் இடத்துல சொன்னாங்க. சர்ஜரிக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் கம்பல்சரியாக எடுக்கணும்னு சொல்லி சொன்னது நிமித்தம் நேரம் தாமதித்து கொண்டே இருந்தது. அப்போது எமர்ஜென்சி வார்டுகளுக்கு விசிட் வந்த சீஃப் டாக்டர் எங்களுடைய சிச்சுவேஷனை பார்த்துட்டு இமீடியட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போங்க, கோவிட் டெஸ்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி குயிக்காக சர்ஜரிக்கு அழைத்து சென்றாங்க. அப்போது ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த ஆப்ரேஷன் செய்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் என் மனைவியுடைய யூட்ரஸை பரிசோதனை செய்த போது அவங்க என்னை அழைத்து சொன்னது, கர்ப்பப்பையே வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கர்ப்பப்பையை கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. நான் டாக்டர் இடத்துல பார்த்து, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், மனைவியின் உயிருக்கு எந்த சேதமும் வராமல் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் இடத்துல நான் சொல்லிட்டேன். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள என்னையும் அழைத்து சென்றாங்க. திரும்பவுமாக அவங்களுக்குள்ளாக ஒரு விசை பேசிக்கொண்டு திரும்பவும் ஒரு விஷயம் நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்கேன் பண்ண போனப்போ அந்த டைமிங்கில் தேவ ஆவியானவர் என்னோடு இடைபெற்றார். அப்பொழுது அவர் சொன்னது, நான் ஆபிரகாமின் தேவன், நிச்சயமாக உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். நானும் விசுவாசத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்திருந்த போது 2வது முறையாக பரிசோதித்த அந்த டாக்டர்ஸ் திரும்ப என்கிட்ட வந்து சொன்னது, கர்ப்பப்பைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பாலிப் தான் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஏன் அந்த அளவுக்கு பதறினாங்கன்னா, அந்த பாலிப்பினுடைய சைஸ் அவ்வளோ பெருசாக இருந்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அதை சரியான முறையில் அவர்கள் சர்ஜரி பண்ணவும் நாங்கள் நல்ல முறையில் வீடு திரும்பவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். கர்த்தர் என் மனைவியை பாதுகாத்தார். கர்ப்பப்பைக்கு எந்த ஒரு சேதாரமும் எந்த ஒரு பாதிப்பும் அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஓபியில் பேசின காரியங்கள் எல்லாமே என்னுடைய காதில் கேட்டுக்கொண்டுதாச்சு. ஆனாலும் எனக்கு எந்த பயமோ திகிலோ வரல. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு தைரியமான ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட, யெகோவா ஷம்மா என் கூட இருக்கீங்க அப்படின்ற அந்த கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நான் அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் சுகத்தோடு எழும்புவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இருந்ததுக்கு காரணம், திருமணம் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சத்தத்தின் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். கத்தி படாது அப்படின்ட்டு ஒரு நாள் சாயங்கால வேளையில நான் ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ நேரடியா எங்க அப்பாட்ட போய் அதை சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பா என்னுடைய தலையில கை வைத்து ஜெபித்து, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். அதனால முழு மனதோடு விசுவாசித்தேன், எனக்கு எந்த சேதாரமும் கர்த்தர் எனக்கு நேரிட விடமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிதான ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இருந்தனால நான் அதை குறித்து பயப்படல. அதே போல் அன்றைக்கு கத்தி பட விடலை ஆண்டவர். ஸ்பைன் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க, ஓபியில் எல்லா ப்ரொசீஜர்ஸும் நடந்துட்டுருக்கு. ஆனால் கட்டி தானாகவே வெளியே வந்ததே ஒழிய டாக்டர்ஸு கை வச்சு அது எதுவுமே பண்ணலை. அந்த கட்டியை மாத்திரம் ரிமூவ் பண்ணாங்க. அப்படியாய் பெரிய அற்புதத்தை கர்த்தர் அந்த நாளிலே செய்து நாங்கள் சுகபத்திரமாய் வீடு வந்து சேர உதவி செய்தார். இதுவரை நடந்த சம்பவம் எல்லாமே திருமணமாகி 1 மாதத்துக்குள்ளாக எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அடுத்ததாக 6வது மாதத்தில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்குள்ளே நாங்கள் என்ட்ரானோம்.
ஃபஸ்ட் டைம் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குடும்பமாய் மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து சென்றோம். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு எங்கள் வாழ்க்கையில் நீடிக்கலை. 3வது மாதத்தில் நாங்கள் ஸ்கேன் செய்ய போகும்போது குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. அது மிகுந்த மன உளைச்சல் எங்களுக்கு கொடுத்தது. குடும்பமாய் நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தோம். அந்த நிலைமையிலும் கூட கர்த்தர் என் மனைவிக்கு கூறிய அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். கத்தி படாதுன்னு சொன்ன தேவன் அந்த நிலைமையிலும் டிஎன்சி பண்ணவோ அனுமதிக்கல. யாரும் இந்த கர்ப்பப்பையை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. டேப்லெட் மூலமாவே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சரி செய்தாங்க. 9 மாதம் முடிந்து 10வது மாதம் நாங்கள் ஆரம்பிக்கையில் எதிர்பாராத விதமாக திடீரென்று உடல்நல குறைவால் என்னுடைய மாமியார் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. அது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருந்துச்சு. நாங்கள் சற்றளவும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எந்த விதமான வியாதியோ எந்த அடிப்படையிலையும் அவங்க பலவீனப்பட்டவங்க கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சராக இருக்கு. எப்பவும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போனவங்க திடீர்னு மரணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது எங்களுக்கு ஒரு பேரிடியாக எங்களுக்கு இருந்தது. தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கம் எங்களை ஆட்கொண்டது. ஒரு பெரிய மலையே எங்களை விட்டு விலகி போனது போல உணர்ந்தோம். அப்படியே வீடு அப்படியே எப்பவுமே சைலண்டாக இருக்கும். யாருடைய முகத்துலையும் ஒரு பேச்சோ ஒரு சிரிப்போ எந்த காரியமோ எங்களது துக்கம் மாத்திரம் நிரம்பியிருந்த ஒரு இருள் இருந்தது போல எங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளவு ஒரு துக்கம் நிறைந்து காணப்பட்டோம். திருமணம் முடிந்து ஒரு 10வது மாதம், 1 வருஷம் கூட எங்களுக்கு ஆகலை. அந்த சூழ்நிலையில் இப்படி இந்த காரியம்லாம் நாங்கள் ஒவ்வொரு படியாக நாங்கள் கிராஸ் பண்ணி வர்றது எல்லாமே துக்கத்தின் காரியங்களாகவே நடந்து வந்தது. என் மாமியாருடைய இழப்பு தாங்க முடியாமல் என்னுடைய கணவர் சரீர பிரகாரமாக ரொம்ப பலவீனப்பட்டாங்க. ஃபீவர் என்ன ரீசனுக்காக ஃபீவர்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஃபீவர் 24 மணி நேரமும் ஒரு 4 மாதம் தொடர்ந்து ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. 103 டிகிரி 104 டிகிரின்னு சொல்லி அது குறையாது. அப்படியே அந்த ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு சுத்தமாக நெக்லெக்ட் ஆயிடுச்சு. அது கடைசி எந்த லெவலில் கொண்டு போய் விட்டுருச்சுன்னா ஒரே வாரத்துக்குள்ள 7 கிலோ குறையிற அளவுக்கு பலவீனப்பட்டு போனாங்க. ரொம்ப ஒரு கடினமான பாதையாக இருந்தது. 10வது மாதத்துலேருந்து அடுத்து ஒரு 4 மாதம் தாண்டி வர்றதுக்குள்ள கர்த்தாவே ஏன் இதை அனுமதித்தீர்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் நான் திருமணத்துக்காக காத்திருந்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 வாக்குத்தத்த வசனங்கள் உபாகமம் 28:1 கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. கர்த்தர் சொன்னது ஒண்ணு, ஆனா என் வாழ்க்கையில அந்த திருமணம் முடிந்து ஒரு 20 நாட்கள்ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், தாங்க முடியாத உபத்திரவங்கள், திடீரென்று நடக்கிற துக்கமான சம்பவங்கள்னு அடுத்தடுத்து பயங்கரமான போராட்டங்களை சந்திக்கிற சூழ்நிலையில நான் கர்த்தரிடத்துல போய் அமர்ந்தேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்னது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு ஆண்டவரே. என்னால இதை தாங்க முடியல. ஒரு பக்கம் கோவிட்னால பலவீனம், அப்புறம் சர்ஜரி பலவீனம், இது போக மிஸ்கேரேஜஸ்னால பலவீனம், என்னுடைய சரீரமும் பயங்கர பலவீனத்தோட இருந்த நாட்கள் அது. அதோட என் கணவருக்கும் உடல்நிலை குறைவுபட்டதுனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண. அப்புறம் மெல்ல மெல்ல கர்த்தர் நம்முடைய வார்த்தையினால் எங்களை நடத்திக்கிட்டே வந்தார். அவருடைய பலத்தினால நாங்கள் நாட்களை கடக்க ஆரம்பித்தோம். சரியாக ஜூன் மாதத்தில் 2022 மீண்டுமாய் 2வது முறையாக என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. எங்களை பரிசோதித்த டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பேபியோட க்ரோத் ஒரு 1 வீக் டிலேயாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா மெடிக்கேஷன் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து அந்த பேபியை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு டாக்டர்ஸ் முயற்சி செய்தாங்க. ஆனால் அதனுடைய முடிவு தோல்வியில் முடிந்தது. மீண்டுமாக எங்களுடைய இருதயம் சோர்வுக்குள்ளாக சென்றது. இந்த தடவையும் டிஎன்சி ப்ரொசீஜர்ஸை கர்த்தர் ஸ்டாப் பண்ணி கத்திப்படாமல் இந்த 2வது முறையும் கர்த்தர் முறை எப்படி நடந்ததோ அதே போலவே இந்த 2வது முறையும் கர்த்தர் என் மனைவியை பாதுகாத்தார். சரியாக 1 வருடம் கழித்து 2023 ஆகஸ்ட் மாதம் நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க நாங்கள் வழக்கமாக போகிற சர்ச்சுக்கு போனோம். அப்பொழுது ஆரம்ப ஜெபத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகி குடும்பமாய் தேவ சமூகத்தில்
சபையில் நாங்கள் அமர்ந்து தேவனை நோக்கி பார்த்தபோது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் என்னுடைய செவிகளில் கேட்டது. அந்த நாளின் காலை வேளையில் நாங்கள் ரொம்பவும் உடைந்து போய், குறிப்பாக இந்த குழந்தையை குறித்து, குழந்தையின் காரியத்தை குறித்து நாங்கள் மிகவும் நொறுக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் ரொம்ப துக்கத்தோடும் சோர்வோடும் கூட நாங்கள் ஆராதிக்க சென்ற போது கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசினது. என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசினார். அது மிகுந்த உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் எங்களுக்குள்ளாக தந்தது. அதே ஆண்டுல அக்டோபர் மாசத்துல 3வது முறையாக என் மனைவி கன்சீவ் வராங்க. ஆனா அதுவும் ஃபெயிலியர் ஆகிறது. பிள்ளையினுடைய வெளிப்பாடை கொடுத்துதான் கர்த்தர் திருமண வாசலை திறந்து தந்தார். கர்த்தருடைய வெளிப்பாடுகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கும் நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டாவே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்பொழுதும் போல தனி ஜெபத்துல நவம்பர் மாதம் 2023 வருஷத்துல, அதாவது திருமணமாகி 3வது வருஷம் அது எங்களுக்கு, தனி ஜெபத்துல உட்காந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து உபவாசிக்கும்படி என்னுடைய இருதயத்துல ஆவியானவர் ஏவின படியினால நவம்பர் மாதம் என்னுடைய கணவரிடத்துல தெரிவித்து நவம்பர் 18ஆம் தேதி உபவாசத்தை தொடங்கினோம். 40 நாட்கள் உபவாசித்தோம். அந்த உபவாசத்துல இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 29வது வசனம், கீர்த்தி பொருந்திய நாற்றை உனக்காக எழும்ப பண்ணுவேன், புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை இனி நீ சுமப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு அடுத்த வருஷம் ஜனவரி 2024வது வருஷம் தொடங்குது. ரொம்ப சந்தோஷமா அந்த வருஷத்தை ஆரம்பித்தோம். ஏன்னா கர்த்தர் இப்படியாய் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இனி அவமானத்தை சுமக்க போறதில்லை, கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்று எழும்ப போகுது என்கிறதான ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையோடு கூட 2024 நாங்கள் தொடங்கினோம். ஜனவரி மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்கப்புக்காக நாங்கள் போகிறோம். அப்பொழுது எங்களை பரிசோதித்த டாக்டர் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ், அதை 3 months கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி முடித்தோம். அந்த ஃபாலிகுலர் ஸ்டடியின் முடிவில் டாக்டர் சொன்னது கர்ப்பப்பை நல்லா இருக்குது, எக் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, ஆனாலும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது இம்பாசிபிள் அப்படி சொல்லி எங்களுக்கு ஐவிஎஃப் மெத்தடை சஜஸ்ட் பண்ணாங்க. இதை கேட்ட உடனே என் இருதயம் நொறுக்கப்பட்டது. வாயின் வார்த்தையினால் என் மனைவிக்கு நான் ஆறுதலை சொல்லிவிட்டு என் ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்குள்ளே போனதும் அழத் தொடங்கினேன். அன்கன்ட்ரோலபுளாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுக ஆரம்பித்தேன். அப்பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். தெளிவாக என்னோட ஆண்டவர் சொன்னது, நான் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் எல்ரோயியாக இருந்தேன், நான் யெகோவா ஈரேவாய் செயல்படுகிற காலம் வந்தது, நேரம் வந்தது என்று சொல்லி ஆண்டவனோடு பேசினாங்க. இதை சொன்னது மாத்திரம் இல்லாமல் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டி என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் திடப்படுத்தினாங்க. யோவான் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சம்பவம் தான். லாசரு மரித்து போயிருக்கிறான். மார்த்தாரும் மரியாளும் ஆட்களை அனுப்பி இயேசுவின் இடத்துல செய்தி அனுப்புகிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் அவங்களுடைய சூழ்நிலையை நன்கு அறிந்த தேவன் அந்த செய்தி வந்ததும் உடனே அந்த இடத்துக்கு போகலை, அவர் தாமதிக்கிறாரு. தாமதமாய் சென்று 4 நாட்களுக்கு பின்பாக கல்லறை திறந்து லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிறைவு செய்கிறார். இந்த சம்பவத்தை கோடிட்டு காட்டி ஆண்டவரினோடு சொன்னது, நீயும் உன் மனைவியும் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களும் விண்ணப்பங்களும் என் சமூகத்தை எட்டினது. என்னுடைய நேரம் வரும்போது நான் யெகோவா ஈரேவாய் நான் செயல்படுகிறேன். எப்படி மார்த்தாலும் மரியாளும் ஆள் அனுப்பி ஆண்டவர் இடத்துல பேசினாங்களோ, ஆண்டவர் இடத்துல ப்ரேயர் பண்ணாங்களோ, அதே போல் நானும் என் மனைவியும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம் 3 வருஷமாக. கர்த்தர் சொன்னது போலவே உன் சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும், நீ கடந்து வந்த பாதை எனக்கு நல்லா தெரியும், நான் எல்ரோயாய் நான் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன், இப்பொழுது நான் யெகோவா ஈரேவாய் தேவையை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசினதை நான் என் மனைவியின் இடத்துல உடனடியாக ஃபோன் பண்ணி சொன்னேன். குடும்பமாய் நாங்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்தோம். அதை நாங்கள் சொல்லி 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 மீண்டுமாய் நாங்கள் ஜெபம் செய்தோம். அகைன் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் எனக்கு இதை சந்தோஷமாக எடுத்துக்கிறதா இல்லை இது எப்படி என்னவாய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பத்தோடு. ஆனால் பேசுனது உண்மை, கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டது உண்மை. உனக்கு கீர்த்தி பொருந்திய நாற்றை நான் எழும்ப பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு.
கணவரிடத்துல யெகோவா ஈரேவாய் நான் உனக்கு செயல்பட போகிற நாட்கள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டோம். ஆனால் அந்த ப்ரெக்னென்சி குறித்து என்னால் சந்தோஷப்பட முடியலை அந்த சூழ்நிலையில். அதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு முன்னாடி நடந்து வந்த பாதை, ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அப்படி. அதனால் அதை சந்தோஷமாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலையில தான் நான் இருந்தேன். முந்தின மாதம் டாக்டர் சொல்கிறாங்க, நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறது இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ஐவிஎஃப் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டாக்டர் பேசுகிற வார்த்தைகளை நான் தனி ஆளாக நான் உட்காந்து கேட்டேன். அப்போ இருதயத்துக்குள்ளே ஒரு திகில் வந்துச்சு. ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே, நான் ஏற்கனவே பல பிரச்சனைகளையும் சரீர பலவீனங்களையும் நான் தாண்டி வந்திருக்கேனே, திரும்பவும் இப்படி ஒரு ஐவிஎஃப் அப்படின்னா எனக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்குமே, நான் சரீர பிரகாரமாக இன்னும் அதிகமாக நான் பலவீனப்படுவேனே என்று சொல்லி அந்த காரியங்களை நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிட்டு அமைதியாய் பொறுமையாய் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் எண்ணிக்கொண்டு அப்படியே அமைதியாய் அந்த நாட்களை நாங்கள் கழித்தோம். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி 3rd month முடியும் போது அந்த என்டி ஸ்கேன் எடுப்பாங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற சிம்டம்ஸ் போல தான் எனக்கும் இருந்தது. ஸ்கேன் பார்த்தோம், பிள்ளை ரொம்ப இட்ஸ் வெரி குட் அண்ட் வெரி நார்மல் அப்படின்னு ரேடியாலஜிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜீவனே வந்தது போல அப்படியே ஒரு மன மகிழ்ச்சி, அப்படியே ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துலையே உடனே இம்மிடியட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் ரூமில் இருந்து ரிசப்ஷனுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஓடி வர முடியுமோ வேகமாக ஓடி வந்து ஃபோன் எடுத்து என்னோட கணவரிடத்துல நான் தெரியப்படுத்தினேன். என்னுடைய தகப்பனாரும் நானும் தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். கணவரிடத்திலும் என்னுடைய அப்பாட்டையும் நான் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு விசுவாசம், ஒரு பெரிதான விசுவாசம் என்னுடைய இருதயத்தை ஆட்கொண்டது. தினந்தோறும் உட்கார்ந்து என்ன செய்யறனோ இல்லையோ உட்கார்ந்து ஜெபத்தை மட்டும் விடாத படிக்க ஜெபம் 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 என்று சொல்லி பிள்ளைய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேலியடைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 7th month அடுத்த ஸ்கேனுக்கு போனோம். 7th month ஸ்கேன் பார்த்துட்டு தான் டாக்டர் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜூடித் அப்படின்னே சொன்னாங்க. அது வரையும் அவங்க சொல்லலை. 7th month ஸ்கேனுக்கு அப்புறம்தான் பேபி நல்லா இருக்கு, இந்த பேபி நீ பெற்றெடுத்துருவ அப்படின்னு அவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸே சொன்னாங்க. 10 மாதங்களையும் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார், பலன் கொடுத்தார், பிள்ளையை பாதுகாத்தார். January 17th 2025 எனக்கு டெலிவரி டேட் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் வரையும் எனக்கு வலி வரல, டெலிவரிக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருந்தேன். சரியாக அந்த 17ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு எனக்கு வாட்டர் பிரேக் ஆகி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு துரிதமாக கிளம்பி சென்றோம். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் எடுத்து அவங்க என்னை பெட்டில் அட்மிட் பண்ண இல்லை, 5 o'clock ஆகிடுச்சு. அப்போது டாக்டர்ஸ் எனக்கு செக் பண்ணிவிட்டு குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் பேபி மெக்கோனியம் பாஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜ் 1 of மெக்கோனியம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிட்டு இது டெஃபினட்டாக எமர்ஜென்சி சி பண்ணணும் சொல்லி என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய அந்த பேப்பர்ஸ்லாம் சைன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைன் பண்ணிட்டோம். என்னுடைய கணவரும் எமர்ஜென்சி சிக்கு ஓகே, வேற வழி இல்லை, பண்ணி தான் ஆகணுன்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. குழந்தையும் காப்பாற்றணும், தாயும் காப்பாற்றணுன்ற சூழ்நிலையில் சைன் பண்ணி கொடுத்துட்டோம். பேரண்ட்ஸும் சரின்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். 2 டாக்டர்ஸ் என்னை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு டாக்டர் திடீர்னு ஸ்டாப் பண்ணி நம்ம வெயிட் பண்ணலாம், ஜஸ்ட் க்ளீன் பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு அப்படி தேவைப்பட்டால் நம்ம சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சி செக்ஷன் ப்ரொசீஜர்ஸை அப்படியே திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணலாம், ஏன்னா ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, குழந்தைக்கு பிரச்சனை இல்லாதது மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணாங்க. அந்த கிளீனிங், அந்த மெக்கோனியம் க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் ஸ்டேபிளாக இருக்குது, நானும் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலையில் அந்த 1/2 an hour டிலே பண்ணது 1 hour டிலே பண்ணாங்க. அப்படியா ஒரு 7 மணி ஆச்சு, 7-8 மணி வரையும் டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வலி, பிரசவ வலி ஏற்பட்டு சரியாக 10 மணிக்கு குழந்தையை பெற்றெடுக்க நார்மல் டெலிவரியை கர்த்தர் கட்டளையிட்டார். என்னுடைய வலி வேதனைகளை லகுவாக்கி கொடுத்து சுகப்பிரசவமாய் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். கர்த்தர் திருமணத்துக்கு முன்பதாகவே வார்த்தையை கொடுத்தார், கத்திப்படாது என்று சொல்லி. அதே போல குழந்தை பிறக்கிற வரைக்கும் கத்தி படவே விடலை.
சி செக்ஷன் பண்ணணுன்ற சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் அதை கத்தி என் வயிற்றில் படாதபடிக்கு காவல் செய்தார். என்னுடைய டெலிவரியை கர்த்தரே பார்த்தார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எனக்கு லகுவாக்கி கொடுத்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். கர்த்தர் சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் பிள்ளையை கையில் ஏந்தினபடியாய் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாங்கள் இன்றைய தினத்துல சாட்சியோடு நிற்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எங்களைப் போல பிள்ளைக்காய் காத்திருக்கிற உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்துவார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஆமென்.